ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபார் த ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் t from r square to r cube defined by t of x, y is equal to a1 minus a2, a1, 2a1 plus a2. Find t with respect to the standard basis beta, gamma, where beta is the standard basis of r square and gamma is equal to 1, 1, 0, 0, 1, 1, 2, 2, 3. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். அது மாதிரி இன்னொன்று என்னென்னு பாருங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் கியூப் போகுது. அப்போ டொமைன் ஆர் ஸ்கொயர், கோடொமைன் ஆர் கியூப். இந்த ஆர் ஸ்கொயருக்கு இங்கே பேசிஸ் கொடுக்கலன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்களா, காமா ஆர் கியூபோட பேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயரோட பேசிஸ் கொடுக்கலன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். எப்படி அசியூம் பண்ணிக்கணும்? ரெண்டு எலிமெண்ட் இருக்க மாதிரி. இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இஸ் பீட்டா இஸ் ரெண்டே எலிமெண்ட் தான் இருக்கணும். எப்படி இருக்கும்னு பாருங்கள், 1, 0, 0, 1. ஒரு இதில் ரெண்டு எலிமெண்ட் இருக்கணும். அது வந்து ஐடென்டிட்டியாக இருக்கணும். ஸோ 1, 0, 0, 1 இந்த ரெண்டு பாசிபிள் சாய்ஸஸ் தான் இருக்குது. பேசிஸ் ஆஃப் ஆர் கியூப் அது காமா கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேட்ரிக்ஸ் டி வித் பேசிஸ் அஸ் பீட்டா அண்ட் காமா. இதை கண்டுபிடிக்கணும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி எலிமெண்ட் 1. நம்ம எப்பயுமே கொஸ்டினில் தான் ஆப்ரேட் பண்ணோம். கொஸ்டினில் இருக்கிறது ஆர் ஸ்கொயர். ஸோ எல்லாமே ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினை வச்சு தான் வரும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E1 அதோட ஆன்சர் நீங்கள் பாருங்கள். E1ஓட இது என்ன? 1, 0. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்போ இதில் T of 1, 0 போடுறோன்னு வைங்க. T of 1, 0 அதாவது எங்கெல்லாம் இது ஃபஸ்ட்டு டேர்ம் A1 1, A2 0. ஸோ 1 minus 0, இது A1 வந்து 1. இங்கே பாருங்கள் 2 into 1 plus 0ன்னு வரும். இந்த 1, 0 வச்சு இந்த இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் 1, 1, 2. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். E1 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட். இது E2 இஸ் த செகண்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் E2 என்னது? செகண்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னம்மா? 0, 1. அப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் 0, 1 இதே தான். இப்போ வந்து A1 வந்து 0, A2 1, 0 minus 1, 0, 2 into 0 plus 1. இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இட் இஸ் -1, 0, 1. ஸோ கொஸ்டின் சைடு நம்ம முடிச்சாச்சு. என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் இந்த போத்தி பேசிஸ் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே வரப்போகிறோம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஆஃப் ஆர் கியூப். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா, TE1 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஐடென்டிட்டி எலிமெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம்? இந்த பீட்டாவை இந்த காமாவை லிங்க் பண்ணி எழுத முடியும். எப்படி எழுத முடியும்? பாருங்கள், T of E1 அதே மாதிரி E2 இதுவும் எழுதலாம். T of E1 is equal to C1 into V1 plus C2 into V2 plus C3 into V3. லீனியர் காம்பினேஷனாக இந்த கொஸ்டினில் தானே நமக்கு E1 E2 இருக்குது. அதாவது ஆர் ஸ்கொயரில் இது ஆர் கியூப் ஆன்சர் சைடு. ஸோ இங்கே T of E1 கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் சைடு எப்படி போடணும்? C1 into த ஃபஸ்ட் வெக்டார் V1 இது இருக்கு பாருங்கள், இந்த 3 வெக்டார் ப்ளஸ் C2 into செகண்ட் வெக்டார் ப்ளஸ் C3 into தேர்ட் வெக்டார்னு போட்டுட்டேன். இப்போ 1 by 1 கண்டுபிடிப்போம். இப்போ T of E1 நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். T of E1 1, 1, 2. இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே V1னா என்னம்மா? 1, 1, 0. V2 வந்து 0, 1, 1. V3 2, 2, 3. இதை எழுதியாச்சு. இப்போ ஜஸ்ட் ரீப்ளேஸிங். E1க்கு பதிலாக E1உடைய ஆன்சர் 1, 1, 2 நான் எழுதியிருக்கேன். C1 இன்ட்டு இந்த 3 வெக்டார் ப்ளஸ் C2 இன்ட்டு செகண்ட் வெக்டார் ப்ளஸ் C3 இன்ட்டு தேர்ட் வெக்டாரை எழுதியாச்சு. இதை டேரெக்டாகவே பண்ணலாம். நான் உள்ளே உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், உள்ளே இதை கொடுத்தா C1, 1 இன்ட்டு C1, C1, 0 சும்மா உள்ளே கொடுத்துருக்கேன். நம்ம டேரெக்டாக கூட பண்ணலாம். இது 0 இன்ட்டு C2 0, 1 இன்ட்டு C2 C2, 1 இன்ட்டு C2 C2. இதே மாதிரி இங்கே 2C3 2C3 3C3. இப்போ இதை ஆட் பண்ணிடலாமா? C1 + 0 + 2C3. நம்ம ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ரெடி பண்ணிட்டோமா, வேறு ஒன்றும் இல்லை. C1 + C2 + 2C3 இது 0 + C2 + 3C3. ஸோ இதை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு த செகண்ட் எலிமெண்ட் 1ன்னு போட்டால் செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் டேர்ம் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டால் தேர்ட் ஈக்குவேஷன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறையா பண்ணியிருக்கோம் அந்த டைப்பில். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம C1, C2, C3 கண்டுபிடிக்கணும்.
இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஏன்னா இதில் பாருங்கள் C1 C2 2C3, இங்கேயும் C1 2C3, இங்கே C2 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் 1 and 2 செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணுறேன். எல்லாம் 1 1 டைப் தான் போட்டு பண்ணுறேன். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்துறேன். இதுவும் கேன்சல் ஆகிடுது, 2C3யும் கேன்சல் ஆகிடுது. அப்போ C2 = 0ன்னு வருது. ஸோ C2 = 0. Substitute C2 = 0 in the third equation. Third equation என்ன? C2 plus 3C3 = 2. அப்போ இது 0 ஆகிடும். அப்போ 3C3 = 2 or C3 = 2/3. ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோமா? இதை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன் பிளேஸ் பண்ணோம். செகண்ட் ஈக்குவேஷன் C1 plus C2 plus 2C3 = 1. C1 C2 வந்து 0, 2C3 2 × 2/3 4/3 = 1ன்னு வருது. அப்போ C1 என்னம்மா? 1 minus 4/3, அதாவது 3 minus 4/3, அதாவது -1/3. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம், இப்போ இது ரோவில் எழுதக்கூடாது, நம்ம காலமில் எழுதணும். எது? C1 ஃபஸ்ட்டு -1/3, C2 0, C3 2/3. இது ஃபஸ்ட்டு காலம் நமக்கு கிடச்சிருக்கு. இது எதை வச்சு கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை போட்டு கிடச்சிருக்கு. இதே விஷயத்தை தான் நான் செகண்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை போட்டு பண்ண போகிறேன். T of E2 நான் வேறு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு பண்ணியிருக்கேன். நம்ம அதே கான்ஸ்டன்ட் வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். D1 × V1 plus D2 × V2 plus D3 × V3. இந்த E2ன்றது இங்கே பாருங்கள், நம்ம இதை கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? T of E2, அதோட ஆன்சர் -101. மீதி இதே தான், நம்ம C வச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதே ஈக்குவேஷனை நம்ம எழுத போகிறோம். அதாவது இந்த 3 வெக்டார்ஸ் போட்டு D1 × 1, 1, 0 plus D2 × 0, 1, 1 plus D3 × 2, 2, 3. ஓகேவா? இது அப்படியே வச்சாச்சு. இதை உள்ள இதை நீங்கள் டேரெக்டாக கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்? 1D1 இது 0 ப்ளஸ் 2D3 = -1 இப்படி எழுதலாம். நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இதே மெத்தட்லேயே நான் சொல்லித்தரேன். 1D1 ப்ளஸ் 1D2 ப்ளஸ் 2D3 = 0. இதை தானே இங்கே இருக்குது, இப்படியே கொண்டு வரலாம். நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். தனியாக உள்ள D1 கொடுத்து அப்புறம் இதை ஆட் பண்ணியிருக்கேன். D1 + 0 + 2D3, D1 + 2D3, D1 + D2 + 2D3. இங்கே இருக்குது பாருங்கள், 0 + D2 + 3D3, 0 விட்டுட்டேன். இப்படியே எழுதலாம். ஸோ இப்படின்னா இப்படியே ஈக்குவேட் பண்ணலாம். D1 + 2D3 = -1, D1 + D2 + 2D3 = 0, D2 + 3D3 = 1. இதை ஈக்குவேஷன் 4, 5, 6ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணி நம்ம செகண்ட் காலத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதே கதை தான். 4 - 5 பண்ணுறேன். பண்ணும்போது 5 - 4 ஈக்குவேஷன் பண்ணுறேன். 5th ஈக்குவேஷன் முதல் எழுதிட்டேன், 4th ஈக்குவேஷன் அடுத்து எழுதிட்டேன். ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் D1 போயிடும், இதுவும் போயிடும். ஸோ மீதி D2 = +1ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த D2வை 6th ஈக்குவேஷனில் போடுறேன். இதில் வந்து D2 வந்து 1 போட்டோன்னா 1 + 3D3 = 1. அப்போ 3D3 = 1 - 1 0. அப்போ D3 0. இந்த ரெண்டு வேல்யூவும் தூக்கி நம்ம என்ன பண்ணணும்? 5th ஈக்குவேஷனில் போடுவோம். அப்போ என்ன ஆகும்? D1 + 1 + 0 = 0ன்னு வந்துடும். அதாவது D1 = -1. இப்போ செகண்ட் காலம் எழுதிடலாமா? D1 -1, D2 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? D2 1, D3 0. ஸோ இதை தான் எழுத போகிறோம். -1 1 0ன்னு எழுத போகிறோம். எழுதியாச்சா? இப்போ செகண்ட் காலமும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட், அதாவது R² உள்ள ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை வச்சு இந்த காமாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு காலம் கண்டுபிடிச்சிட்டோம். R² இருக்க செகண்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட் எடுத்து அதே காமாவை வச்சு நம்ம செகண்ட் காலம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். therefore the matrix representing T with respect to the standard basis, என்னென்ன பேசிஸ்மா? பீட்டா, இது வந்து டொமைனோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ். அந்த பேசிஸ் காமா, இது கோடொமைனோடது. இதை எப்படி எழுதுகிறோம்? the matrix T with the basis பீட்டா அண்ட் காமா. அதோட ஆன்சர் என்ன? அந்த ஃபஸ்ட்டு காலம் நம்ம கண்டுபிடிச்சது இருக்கும் இல்லையா? இது இருக்குது பாருங்கள், -1/3 0 2/3. அதை ஃபஸ்ட்டு காலமில் அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். இங்கே கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள், -1 1 0. இதை செகண்ட் காலத்தில் அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.